பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த பூண்டோட வாசனையும் பச்சை மிளகாவோட காரமும் நூடுல்ஸுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொதுவாக நூடுல்ஸுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அது நல்லா இருக்காது. 2 பாக்கெட் நூடுல்ஸுக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்போதைக்கு உங்ககிட்ட இந்த மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் எண்ணெயிலேயே ஒரு 2 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும். மசாலா ஒரு 2 செகண்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீன்ஸ், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இது மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த மசாலாவோட ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டேங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போது ஒரு பாதி குக்காக இருக்கும். அடுத்ததாக நாம் நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 பாக்கெட் நூடுல்ஸுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸையும் இப்போ சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் பாக்கெட்டோடு கொடுத்துருக்குற இந்த டேஸ்ட் மேக்கரை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வச்சிடலாம். விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி இது 2 நிமிஷத்துலலாம் வேகாதுங்க. 7லேருந்து ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் இதை கரண்டி வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா நூடுல்ஸ் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான நூடுல்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக நாம் நூடுல்ஸை வெறுமனே செய்யாமல் அது கூட வெஜிடபிள்ஸ் இல்லைனா எக் ஆட் பண்ணி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.